அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில தாவேகா வேட்பாளருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத இன்னைக்கு எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருக்கு, என்னடா எந்த ப்ராப்ளமும் வரலையே அப்படின்னு பார்த்தா வந்துருச்சு. ஸோ நேத்துல இருந்து இதை பத்தின நிறைய கொஸ்டின்ஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ட்விட்டர் டிஎம்லையும் சரி, நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் சரி, ஸோ வாட்ஸ்அப்லயும் சில பேர் வந்து இது பண்ணியிருந்தாங்க, இமெயிலும் நிறைய வந்துருந்தது. இந்த தொகுதியினுடைய இந்த மாதிரியான ஒரு நிலைமையை நினைக்கும் போது எனக்கு வந்து 2001 எலெக்ஷன் தான் ஞாபகம் வருது. அது என்ன நடந்துச்சு, யார் யார் அதில் சம்மந்தப்பட்டாங்க, எப்படிப்பட்ட ஒரு முடிவை வந்து அப்போதைய கட்சிகள் எடுத்தது அப்படின்றத பத்தி நான் கடைசியா சொல்றேன். எப்பயுமே வரலாற்றுல வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய இருக்கு, நம்ம அதை படிச்சா போதும், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் திரு அருண்குமார் அவர்கள். அவர் தான் வந்து முதன்மை வேட்பாளர். பேக்கப் கேண்டிடேட்டா அவருடைய மனைவி நித்யா வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க நாமினேஷன். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா சேலம் மாவட்டத்துல கண்டிப்பா ஏதாவது ஒரு தொகுதியில இந்த மாதிரியான ப்ராப்ளத்தை இவங்க பண்ணுவாங்க. எதர் திமுக அதிமுக ஏதாவது வேட்பாளர்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அண்ட் விலைக்கு வாங்குவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இயல்பா நடக்கிறது தான், இங்கேயும் நடக்கும் அப்படின்னு நினைச்சேன். இந்த தேர்தல்ல எனக்கு சர்ப்ரைஸா இருந்த விஷயம் என்னன்னா, எடப்பாடி தொகுதியிலே இது நடந்ததுதான். இன்னொன்னு, நம்ம சேலம் மாவட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் போட்டிருப்போம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வீடியோல நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எடப்பாடி தொகுதி மட்டும் இல்ல, சேலம் மாவட்டம் ஃபுல்லாவே வந்து வன்னியர்களினுடைய ஆதரவு தாவேகாவுக்கு பெரிய அளவு இருக்கு. ஒரு தொகுதியிலையும் அவங்க தான் பேக்கிங்கா வராங்க அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த எடப்பாடி தொகுதியிலையும் நான் வந்து ஒரு டேட்டாவை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அதாவது அதை வந்து டீட்டெயில்டாவே சொல்லியிருந்தேன். வன்னியர்களினுடைய ஆதரவு வந்து 33% வரைக்கும் தாவேகாவுக்கு எடப்பாடி தொகுதியில இருக்கு அப்படின்ட்டு. அதிமுக சேலம் மாவட்டத்துல நிக்கிறதே அந்த கம்யூனிட்டியை நம்பிதான். ஸோ அதுல வந்து ஒரு செக்ஷன் விலகிட்டா நம்ம தோல்வி அடைய கூட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருப்பாங்களோ அப்படின்றதுதான் எனக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கு. விலகிருப்பாங்கன்னா என்ன, கேண்டிடேட்டை விலக வச்சதுதான். நாமினேஷன் நான் படிச்சு பார்த்தேங்க, எல்லா கேண்டிடேட்ஸோட நாமினேஷனும் படிச்சு பார்த்தேன். அதுல என்ன வேடிக்கைன்னா, எல்லாருமே அருண்குமார் செஞ்ச மிஸ்டேக்கை விட பல மடங்கு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுடைய வேட்புமனுக்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இவருடைய மனு வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சரி, ஓகே, நீங்க தள்ளுபடி செஞ்ச நியாயம்தான், அதுல எந்த தப்பும் நான் சொல்ல வரல. ஆஸ்பர்லா நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு அருண்குமார் அவர்களினுடைய வேட்புமனுல, அதனால நீங்க தள்ளுபடி செஞ்சீங்க, அதை ஒத்துக்கிறோம். ஆனா மற்ற வேட்பாளர்களுடைய வேட்புமனுலயும் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இதை விட அதிகமா இருக்கு. ஆனா அவங்க மனுலாம் உடனுக்குடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. நான் எடப்பாடி தொகுதியில இருந்து ஒரு ஃப்ரெண்டு எஸ்எஃப்ஐல இருந்து பேசினேன். அவன் சொன்னது என்னன்னா, தாவேகாவினுடைய வேட்புமனுவை தான் ஃபர்ஸ்ட் பரிசீலனை பண்ணணும், முடிஞ்ச அளவு நிராகரிக்கணும் அப்படின்றதுல இந்த எல்லா கட்சியுமே ஒன்னா சேர்ந்து வந்து பண்ண மாதிரியே இருக்கு. எல்லாரும் இதை உடனே பண்ணுங்க, உடனே பண்ணுங்க, உடனே பரிசீலனை பண்ணுங்க, வேட்பாளரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக, காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக, பாமகன்னு எல்லாரும் சேர்ந்து இதை பண்ண மாதிரி தான் சொல்றாங்க. அதாவது ப்ரெஷர் பண்றது ஆபீசர். இது வந்து பொதுவாகவே இருக்கும் தான். சரி, இந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்ததா சொல்றாங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் தான் அந்த கொங்கு மண்டல பொறுப்பாளராக இருந்தாரு. சேலத்துக்கும் கொங்கு மண்டலத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, இருந்தாலும் ஒட்டி வர்ற மாவட்டம்ன்றதுனால அங்கேயும் பொறுப்பாளராக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் தான் வந்து இந்த வேட்பாளரை தேர்ந்தெடுத்ததா பல முன்னணி ஊடகங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தேர்ந்தெடுத்தது தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து நிறைய பிரஸ் மீட்ல சொன்னாரு, இந்த முறை எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதே வந்து டவுட் அப்படின்னு சொல்லிட்டு. நான்லாம் என்ன நினைச்சேன்னா, ஓகே, சரியான ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்ட்டு தோணுச்சு. ஆனா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, இது வந்து ஸ்டார் தொகுதி இல்லையா, ஸ்டார் தொகுதியில பொதுவா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணா அது பண்ணவங்களுக்கு தான் ரிவர்ஸா போகும். இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இது நெகட்டிவா தான் போகுது, அது வேற விஷயம். ஸோ அப்பவே இந்த மாதிரி இருந்து, ஸோ இந்த கேண்டிடேட்டை போட்டது பிரச்சனை இல்லை. ஆனா பேக்கிங்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான யாரையாவது கொடுத்துருந்துருக்கும். அப்ப லோயலாமணி, நாஞ்சில் சம்பத் மாதிரியான ஆட்கள்லாம் தேர்தலில் போட்டியிடல. அவங்கள இந்த தொகுதி மட்டும் இல்லை, இப்ப KN நேரு நிக்கிற தொகுதி, அதே மாதிரி அன்பில் மகேஷ் நிக்கிற தொகுதி, MK ஸ்டாலின் நிக்கிற தொகுதி, இந்த மாதிரியான தொகுதிகள்ல பேக்கிங்கா போடணும். போட்டா வந்து ஒருவேளை வேட்பாளர் ரிஜெக்ட் ஆனாலும் இவங்களை வச்சு அங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பலம் தான் இந்த தேர்தலில், சிம்பிள் மட்டும்தான், சின்னம் மட்டும்தான். சின்னம் தான் கதாநாயகன். ஸோ அதனால கேண்டிடேட்ஸ் இங்க முக்கியம் கிடையாது. ஸோ இந்த எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இங்க இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுமே பேக்கிங்கா அவரோட மனைவியை போட்டது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியான விஷயமா எனக்கு படல. ஆஸ் பர் த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டு நிராகரிக்கப்பட்டதுக்கான ரீசன்ஸா அவங்க சொல்றது, சொத்து விவரங்கள் சரியா இல்லப்பா, அதுல நிறைய இடங்கள்ல மிஸ்டேக் இருக்கு, நிறைய இடங்கள்ல வந்து சரியான விவரங்கள் பூர்த்தி பண்ணப்படல, பாக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ரெண்டாவது அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்தியாவில ஒரு அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சி ஒரு தொகுதியில போட்டியிடுதுன்னா அந்த தொகுதியில
10 பேர் வந்து அக்னாலேஜ் பண்ணும் முன்மொழியணும் அந்த வேட்புமனுவை. ஆனா இவர் வந்து 8 பேரோட பேரை தான் கொடுத்திருக்காரு. இந்த இடத்துல டவுட் வருது இல்லையா? இதை வந்து லீகல் டீம் வந்து வாட்ச் பண்ணாம விட்டது அவங்க தப்பு. ரெண்டாவது, அங்க இருக்கிற தாவேகா தொண்டர்கள் நிச்சயமா இதுல ஒரு ஆளாவது வக்கீல் இருப்பாங்க, அட்வொகேட்டாவது இருப்பாங்க, அவங்களாம் இதை பார்க்காம விட்டாங்களா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. சோ 8 பேர்கிட்ட தான் அவர் பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னும் போது, 8 பேரை தான் அக்னாலஜ்மெண்ட்டுக்கு எடுத்திருக்காரு அப்படின்னும் போது, ஒண்ணு அவர் தெரிஞ்சு பண்ணிருக்கலாம், வேணும்னே இந்த வேட்புமனு ரிஜெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிருக்காரா அப்படின்றது ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து தெரியாம இது பண்ணாரா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எல்லாருமே கிராஜுவேட் தானே, இது ஒரு பேசிக்கான நாலேஜ் தான். அது வேட்புமனுன்னும் போது எல்லாத்தையுமே தெளிவா படிச்சு நிதானமா பண்ணணும். ஆனா இங்க வந்து இவங்க எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அடுத்தது திமுக வேட்புமனு. திமுக வேட்புமனுவை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து அவர் அங்க போட்டியிட காசி அப்படின்ற நபருடைய வேட்புமனுல அவர் மனைவி சைன் பண்ணிருக்காங்க. அவங்க மனைவி பேக்கப் கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. அவங்க வந்து அந்த வேட்புமனுல சைன் பண்ணாம அவங்க கணவரை வந்து பண்ண வச்சிருக்காங்க. சோ இந்த இடத்துல திமுக வேட்புமனு சரியா இருக்கா? ஆனா அந்த வேட்புமனு எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அங்க செல்வ கணபதி எம்பி வராரு, அவருக்கு என்ன அந்த நேரத்துல வேலை? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு நிறைய வருது. அந்த வேட்புமனுல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக அண்ட் பாமகவை சேர்ந்தவங்க எல்லாம் போராடுறாங்க. அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி என்ன பண்றாருன்னா அதை ஹோல்டு பண்றாரு. சரி, ஓகே, இதை நம்ம அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திமுகவை சேர்ந்தவங்க எல்லாம் வராங்க, செல்வ கணபதி வராரு, பேசுறாங்க, உடனே அது அக்செப்ட் ஆயிடுச்சு. சோ அப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு நடைமுறை, அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு நடைமுறை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் இன்னைக்குதான் கண்கூடா பாக்குறேன். ஏன்னா இருக்கும், நார்மலா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். பட் இவ்வளவு டெலிபரேட்டா ஒரு தேர்தல்ல கூட நிக்காத ஒரு கட்சியை பார்த்து இப்படி பயப்படுறாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய பலம் என்னன்றதை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் திமுக வேட்புமனுவை பொறுத்த வரைக்கும் அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, சொத்து விவரங்கள் இருக்கு, கல்வி தகுதியில மிஸ்டேக் இருக்கு அப்படின் போது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல டிஸ்குவாலிஃபை ஆயிடுது. ஆனா அதை ஏத்துக்கிட்டாங்க, அது எப்படின்னே புரியல. அதுக்கப்புறம் அங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து வேட்பாளரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திருக்காங்க. அது யூஸ்வலா நடக்கிறது தான். அந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன தெரியும், இந்த கான்டெக்ட்ல சம்மந்தமே இல்லாதவங்க அவங்க வந்து ஒரு சரியா வேட்புமனு கொடுத்திருப்பாரு, அக்செப்ட் ஆகிடும், கட்சிக்காக வேலை செய்வோம், கட்சியை ஜெயிக்க வைப்போம், தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆகும் அப்படின்ட்டு தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. வேட்புமனு பரிசீலனை எப்போ அங்க அருண்குமார் இருந்ததா சொல்றாங்க, நியூஸ் மீடியா இதுல எல்லாத்தையுமே ரிப்போர்ட் பண்றாங்க. வேட்புமனு பரிசீலனை நடந்துட்டு இருக்கிறப்பவே அவர் அங்கிருந்து வேக வேகமா வெளியேறினதாகவும் அதுக்கப்புறம் அவருடைய போன் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவருடைய மனைவியினுடைய போனு சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அவர் இப்போதைக்கு மாயமாயிட்டாரு, அவர் இல்ல, தேடிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன்ல அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும், கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அந்த திமுக வேட்புமனுவை பத்தியும் அதிமுக பாமக கேஸ் போட்டிருக்கிறத கேள்விப்பட்டேன். ஸோ எவ்வளவு ஒரு குழப்பமான ஒரு தேர்தலா எடப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய தேர்தல் இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து எந்த கிளாரிட்டியுமே கிடையாது. அவ்வளவு சுயேட்சைகளினுடைய வேட்புமனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, அவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் வந்து நியாயமா தான் தேர்தலை நடத்தும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ஃப்ரஸ்ட்ரேட்டடா தான் நான்லாம் ஃபீல் பண்றேன். தென் என்னன்னா, இந்த வேட்புமனு பரிசீலனை நடந்துட்டு இருந்தப்போ ஒரு வெளில போனதா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வரவேலுன்னு ஒரு குரூப் சொல்லுது, எதை நம்புறதுனே தெரியல. ரெண்டாவது, இதனால வந்து தாவேகாவினுடைய வாக்கு சதவீதத்துல ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேக்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. 2001 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் கடலூர் மாவட்டம், எனக்கு ரொம்ப பரிச்சயமான மாவட்டம், அந்த மாவட்டத்துல வருகின்ற புவனகிரி சட்டமன்ற தொகுதியில வேட்பாளரா தன்னுடைய நாமினேஷனை ஃபைல் பண்றாங்க. பட் அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது. அண்ட் அவங்க அதுக்கு முன்னாடி டான்சி கேஸ்ல கன்விக்டடா இருந்தாங்க. அதனால அதெல்லாம் காரணம் காட்டி அந்த வேட்புமனுவை நிராகரித்து தேர்தல் ஆணையம் பேக்கப் கேண்டிடேட்டா நின்ன ஏடிஎம்கே வேட்பாளரினுடைய வேட்புமனுவும் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டது. உடனே என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ இப்படி நடந்துருச்சு, இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போகல. ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அக்செப்ட் ஆனவரை கூப்பிடுறாங்க, இவருக்கு நம்ம ஆதரவு அளிப்போம்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள்ட்ட சொல்லி பேசுறாங்க. தென் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறாங்க. இந்த மாதிரி ரெட்டலை சிம்பிளை வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு நீங்க ஒதுக்கணும் எங்க கட்சி சார்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன உடனே எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது, இல்லமா அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அதை உடனே என்ன பண்றாங்கன்னா, எப்படி அந்த மைண்ட் வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஜெயலலிதா அம்மையாரே எனக்கு பர்சனலா பிடிக்காது, அவங்களோட கொள்கைகள், அவங்களுடைய செயல்திறன், பாலிடிக்ஸ்ல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க அந்த விதம்லாம் எனக்கு அவ்வளவு பிடிக்காது. ஆனா ஒரு அறிவு சார்ந்த விஷயமா, ஒரு நிர்வாகியா அவங்க வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். உடனே என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நடந்துச்சு, சரி ஓகே, சுயேட்சைக்கு ஒதுக்கப்பட்ட சிம்பிள் என்னன்னா பனானா சிம்பிள். இந்த சிம்பிளை ஒரு தெரு விடாம கொண்டு போய் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி தொண்டர்களும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அந்த தேர்தல் முடிவுல அந்த கேண்டிடேட் வெற்றியும் பெற்றுறாரு. திமுக கூட்டணியில நின்ன
அந்த எம்டிபின்னு சொல்லுவாங்க ஒரு கட்சி, அந்த கட்சி தோல்வி தழுவுது. இந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அதிமுக ஆதரவோட அந்த தொகுதியில வெற்றியை பெறாரு. அதுக்கப்புறம் அந்த தேர்தல் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருது. ஆண்டிப்பட்டி பை எலெக்ஷன்ல நின்று முதலமைச்சராக தேர்வாகிறாங்க ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஸோ எந்த அளவுக்கு ஒரு அறிவுத்திறன் அவங்களுக்கு இருந்திருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இப்ப இங்கேயும் நடக்குது. இப்ப வேட்புமனு ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஓகே. இப்ப தாவேகா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு விசில் சிம்பிளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துல அப்ளை பண்ணலாம். ஒருவேளை அது நடக்கல அப்படின்னா சுயேட்சை சிம்பிள் கொடுப்பாங்க. அதை வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பிரச்சாரத்துல காட்டி உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த கேண்டிடேட் மிகப்பெரிய அளவுல வாக்கு பெறுவார். தொடர்ந்து எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில அதிமுக தான் லீடிங்ல இருக்கு, தாவேகா 2வது வருது. ஆனா அங்க ஒரு ஓட் ஷேர் நம்மளுக்கு கிடைக்குது இல்ல, 25 30 33 டு 35 வரைக்கும் எடுக்கலாம். அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எடுத்தீங்கன்னா 0.3 ஆர் 0.2 கிட்ட வரும். ஸோ அந்த ஓட் ஷேரை நம்ம ஏன் இழக்கணும்ன்றதான் என்னோட கேள்வி. நிறைய பேர் சொல்ற தோக்க போற சீட்டு தானே, அது போனா என்ன இருந்தா என்னன்றாங்க. அப்படி இல்லை, ஓட் ஷேர் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த ஓட் ஷேரை நீங்க காட்டணும். அதனால 234லயும் கேண்டிடேட் நிக்கிற மாதிரி தான் இந்த தேர்தல் வரப்போகுது. ஸோ அந்த ஒரு தொகுதி போயிடுச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமா இன்னமும் we are still in the race. கண்டிப்பா முயற்சி பண்ணா அந்த தொகுதியிலையும் வெற்றி பெற முடியும். அதே சமயம் அந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் வந்து பெரிய அளவுக்கு பேசப்படும். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை போன முறை ஜெயிச்ச மார்ஜின்லாம் ஜெயிக்க போறது கிடையாது. கண்டிப்பா அவருக்கு வாக்குகள் குறையும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது இப்படிதான் இருக்கு. அண்ட் புவனகிரி சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த வரலாற்று நிகழ்வை வந்து நான் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய நிகழ்வோட ஒப்பிட்டு பார்க்குறேன். நிச்சயமா வரலாறு திரும்புதோ அப்படின்லாம் சில நேரத்துல யோசிக்க தோணுது. ஏன்னா 1977 நடந்தது, 1996 நடந்தது, 2001 நடந்தது, 2011 நடந்தது, எல்லாமே இப்ப தாவேகாவுக்கு நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த ஹிஸ்டரி வாட்ச் பண்ணாலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு எலெக்ஷன்லயே நிக்காத ஒரு கட்சியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு அவுட்டோர் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். ரொம்ப வெயில் தான், சம்மரே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு வெயிலா இருக்கு. ஸோ தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டம்லாம் நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களை சமாதானப்படுத்தி போலீஸ் அனுப்பிட்டு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு சைடு அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. ஸோ என்னன்னு ஒரு கிளாரிட்டியும் புரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான், இது வந்து தேர்தல் முடிவை பாதிக்காது, இது வந்து ஓட் ஷேரை பாதிக்காது, இது சீட் ஷேரை பாதிக்காது. நிச்சயமா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஆதரிச்சு பேசிட்டா போதும். நிச்சயமா விடக்கூடாதுங்க. இந்த தொகுதியில நிச்சயமா தாவேகா சார்பா யாராவது போட்டிக்கிட்டே ஆகணும். அதை பண்ணாதான் வந்து இந்த எலக்டோரல் ப்ராசஸ்ல சக்சஸ்ஃபுல்லா முதல் தேர்தலை கடந்த கட்சி அப்படின்ற வரலாற்று சாதனையும் தாவேகா பெறும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் நேற்றைய தினம் இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே தொண்டர்கள் பாவம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. தொண்டர்கள், நிர்வாகிகள், அதுக்கப்புறம் தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துறாங்க. ஒரு செயற்குழு கூட்டம் மாதிரி நடத்தி 3 தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்க. ஒண்ணு வந்து என்னன்னா, எடப்பாடி தொகுதிக்கு பக்கத்து தொகுதியான மேட்டூர் தொகுதியில போய் நம்ம வேலை செய்யலாம், அங்க வந்து நம்மளுடைய வேட்பாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்மளால முடிஞ்ச பணிகளை செய்வோம் அப்படின்றாங்க. ஏன்னா இங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இங்க இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லைன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்புறம் அங்க போறாங்க. 2வது தீர்மானம் என்னன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் யாரை கை காட்டுறாரோ அவருக்கு ஓட்டு, யார் எந்த கட்சிக்கு சொல்றாரோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. 3வதா வந்து தலைமைக்கு முழு முதல் ஒத்துழைப்பை நம்ம வழங்குவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இந்த தொண்டர்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கிறவங்களா தான் இருக்காங்க. அதனால இந்த மாதிரியான கூச்சல் குழப்பம் இப்ப திமுக அதிமுக வந்துச்சுன்னா ரொம்ப மோசமா அங்க அடிச்சுக்கிறது. இப்ப நம்ம வேலூர்ல நடந்துச்சு இல்லையா, ஜோலார்பேட்டையில கேசி வீரமணியனுடைய வேட்புமனுல ப்ராப்ளம் வந்தோடனே திமுக அதிமுக பயங்கரமா அடிச்சுட்டு ஒரு கொஞ்சம் கூட ஒரு அரசியல் மெச்சூரிட்டியே இல்லாம தற்கூலித்தனமா அங்க நடந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இல்லாம இவங்க என்ன பண்ணிருக்காங்க, உடனே ஒரு செயற்குழுவை கூட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் அனுப்புறதா சொல்லப்படுது. நிச்சயமா வந்து இது ஒரு நல்ல நடைமுறை தான். அது வந்து ரொம்ப மெச்சூரிட்டியோட பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க கான்டெக்ட். எடப்பாடி தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் நிச்சயமா இந்த முறை வாட்ச் பண்ணப்படும். மிகப்பெரிய அளவுல ஆன்டி இன்கம்பன்சி எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் இருக்கு. அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு, இல்ல தாவேகா தோக்குது ஜெயிக்குது, அது முக்கியம் இல்லை. அந்த தொகுதியில ஓட் ஷேர் வந்து முக்கியம். ஓட் ஷேரை நம்ம இழக்கக்கூடாது அட் எனி காஸ்ட். 39.84 தாவேகா ஓட் ஷேர் வந்துச்சுன்னா எடப்பாடியில நின்றுதான் அது 40 வந்திருக்கும். ஏன்னா அங்க ஒரு பர்சன்ட் நம்மளுக்கு குறையுது இல்ல, 0.7 0.3, அது வந்து ஓவராலா நம்மளுக்கு எஃபெக்ட் ஆகும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேலை நான் சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனாலதான் நான் அதை டீட்டெயில்டா சொல்லல. ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேலை சொன்னா ஒரு தொகுதிக்கு எவ்வளவு மைன்யூட்டா ஸ்விங் சேஞ்ச் ஆகுது, அனலிட்டிக்கல் வேலை எப்படி ஸ்விங் மாறுது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியும். பட் அது சொன்னா அதுவே ஒரு 5 மினிட்ஸ் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்டே இருக்காது பாக்குறதுக்கு. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு ஒரு லைட்டான பின்னடைவு தான். கட்சி ரொம்பலாம் இதாகல. நிச்சயமா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாரு. ஸோ அந்த கேண்டிடேட் வந்து நிச்சயமா வெற்றி பெறுவாங்க அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு அனுமானமா
இருக்கு. சரி, ஓகே. இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ப்ராபப்ளி அது கொங்கு மண்டல சட்டமன்ற தொகுதிகளினுடைய வேட்பாளர் அறிமுக வீடியோ தான். நன்றி.